தமிழக வெற்றிக் கழகத்தில் ஸ்லீப்பர் செல்கள் இல்லை என்று அக்கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், கரூர் விவகாரம் தொடர்பாக நடைபெற்று வரும் சிபிஐ விசாரணையில் நீதி வெல்லும் என தாங்கள் நம்புவதாகவும், உண்மையான குற்றவாளிகள் கண்டிப்பாக வெளியே வருவார்கள் என்றும் கூறினார். நடந்துட்டு இருக்கு, பாப்போம். நீதி வெல்லும் நாங்கள் நம்புகிறோம். உண்மையான குற்றவாளிகள் கண்டிப்பாக வெளியே வருவாங்க, வெளியே கொண்டு வரப்படும். அது அவங்க கற்பனை, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. தேர்தல் ஆணையத்தின் விதியின்படி சின்னத்திற்கு பதிவு செய்துள்ளதாகவும் அருண்ராஜ் கூறினார். காங்கிரஸ் தாவேக ஒருவருக்கொருவர் கடுமையாக விமர்சித்துக் கொள்ளாத நிலையில் இரு கட்சிகளுக்கிடையே கூட்டணி உருவாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக என கூறி வரும் விஜய், திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியை பெரிய அளவில் விமர்சிக்கவில்லை. அதே நேரத்தில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் போன்ற தலைவர்களும் விஜய் கணிசமான வாக்குகளை பெறுவார் என்று கூறியிருந்தனர். இதனால் தாவேக காங்கிரஸ் இடையே கூட்டணி உருவாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அது மட்டுமின்றி காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் திமுகவை விமர்சித்து பேசியது சமூக வலைதளங்களில் விவாத பொருளாகியுள்ளது. இந்நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள காங்கிரஸ், நம்ம கை நம்ம பெருமை, நம்ம கை நம்ம உரிமை, கையில்லாமல் ஆட்சி இல்ல டியூட் என்ற தலைப்பில் தொண்டர்களுடனான சந்திப்பை முன்னெடுக்க உள்ளது. இதற்காக ராகுல் காந்தியை அழைக்க காங்கிரஸ் கமிட்டி திட்டமிட்டுள்ளது. இந்த சந்திப்பு கூட்டத்தில் யாருடன் கூட்டணி உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.